ياسين والقرآن الحكيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. அல்புக்கும் உதயத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பெரும் தந்தையினால் நாள்தோறும் ஒரு மெதிமுறையை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய நபிமொழி என்னவென்றால், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமல் அமாலு பின்னியாத், எண்ணங்களை கொண்டே நிச்சயமாக செயல்கள் இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். இன்னமல் அமாலு பின்னியாத், நிச்சயமாக எண்ணங்களை கொண்டே செயல்கள் இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். தன்னிலே சொல்வார் இல்லையா, இன்னம் போல் வாழ்வு என்பதாக சொல்வார். ஒரு மனிதனுடைய எப்படி இருக்கின்றதோ அதோடுதான் வாழ்க்கை அமைகின்றது. இந்த உலகத்திலே யார் உயர்ந்த நிலைக்கு வருகின்றார்களோ அவர்கள் தாங்கள் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்று அவர்கள் நினைத்தது, அவர்கள் என்னதை எண்ணியதன் காரணமாகத்தான் அவர்கள் உயர்நிலைக்கு வந்தார். இந்த உலகத்துல யார் ஒரு உயர்நிலைக்கு வந்தாங்களோ அதுக்கு என்ன காரணம்? அடிப்படையில் என்ன காரணம்? சுற்றி உள்ளவர்கள் நினைத்தால் போதாது, அவர்கள் நினைத்தால்தான் உயர்நிலைக்கு வர முடியும். ஐபிஎஸ் அதிகாரியான ஓய்வுபட்ட அந்த கலியமூர்த்தி அவரோட ஒரு தடவை ஒரு விழாவிலே பேசினார். பேசும்போது சொன்னாங்க, அப்துல் கலாம் விஞ்ஞானியானாரு என்பதாக எல்லோரும் கூறுகிறார்கள். அவர் விஞ்ஞானியானதற்கு அவருடைய பெற்றோர்கள் நினைத்தது காரணம் அல்ல, அவர் நினைத்ததுதான் காரணம். அதனால நம்முடைய பிள்ளைகள் எதுவாக ஆக நினைக்கின்றாரோ அது மாதிரி உருவாக்குங்கள், அதைதான் உருவாக்குவாங்க. நீங்க உங்களுடைய கனவை சுழலாக திரிக்க கூடாது. நீங்க சொன்னதுக்காக வேண்டி ஒருத்தர் படிக்கிறான்னா அது முன்னேற்றத்துக்கு வர மாட்டான். அவருடைய எதை நினைக்கிறார்களோ அதுக்கு நீங்கள் பாடுபடுங்க, அதுலதான் அவங்க முன்னேற்றத்துக்கு வர முடியாதா அவர் சொல்லுவார். எதுக்கு சொல்ல வரேன்? இந்த உலகத்தில யார் முதல்ல எதுவாக வேண்டுமெதாக நினைக்கின்றார்களோ அவங்க தான் அதான் உருவாகுவாங்க. அடுத்தவங்க சொன்னதுனால என்ன செய்ய முடியாது, மொத்தவங்க உருவாக முடியாது. வர மாதிரி இந்த உலகத்துல என்ன செய்யணும், யாரும் உயர்நிலைக்கு வர வேண்டுமாக விரும்புகின்றார்களோ அவங்களுக்கு தான் என்ன செய்ய முடியும், அதற்கான முயற்சி செய்யற எண்ணம் ஏற்படும். பிறகு உயர்நிலைக்கு வருவார். அப்ப இந்த உலகம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் முதல்ல அவர் நினைக்க வேணும். வெளிநாட்டு சேராத போறாங்க, அவர் நினைக்கிறாங்க நம்ம நல்லா போய் நம்ம நல்லா சம்பாதிக்கணும், வீடு வாசல் கட்டணும், 4 பேருக்கு உதவி செய்யணுங்கிற என்ன அவருக்கு இருந்தா மட்டும்தான் அவரு முன்னெடுத்துக்கு வருவார். இல்லைன்னா அவருவா என்ன செய்வாரு, முன்னெடுத்து வர மாட்டார். அவர் என்ன செய்வாரு, எங்கேயே சம்பாதிச்சு அங்கேயே ஜாலியா என்ஜாய் பண்ண மக்கள்லாம் இருக்குதான் செய்யறார். இந்த உலகம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் அவர்கள் எதை நினைக்கிறார்களோ அதுவாகவே உருவாகிறார்கள். மறுமை சார்ந்த விஷயத்துக்குள் நீயத்துக்கு மிகப்பெரிய முக்கியம் இருக்கிறது, எண்ணத்துக்கு மிகப்பெரிய முக்கியம் இருக்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, ஜமாத்துவை தொழுகையிலே நிறைவேற்றுவதற்காக வருகிறார். ஜமாத்தோடு தொழுகை நிறைவேற்றுவதற்காக வருகிறார். அவர் விரைந்தவர் வருகிற நேரத்திலே பள்ளியிலே ஜமாத்துடைய தொழுகை முடிந்திருந்தால் அவருக்கு அந்த ஜமாத்துடைய நன்மை கிடைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதாவது ஜமாத்து முடிச்சு தெரிஞ்சவர் என்ன செய்யறாரு, அதனால ஜமாத்து திரும்ப கிடைக்க அவர் வெளியில இருக்க எப்பயாவது ஒரு தொழுகையில போய் நம்ம ஜமாத்துல கலந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை அவர் வேகமாக வருகிறார். எப்பயாவது அத்தியாயத்திலே நம்ம சேர்ந்து அந்த தொழுகை நம்ம பிடிச்சிருக்க பாகத்திலே அவர் வேகமாக வருகிறார். ஆனால் அவர் வந்த நேரத்திலே ஜமாத்து முடிந்திருந்தால் அவருக்கு இமாம் ஜமாத்தோட நன்மை உண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அது மாதிரி ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, தஹஜ்ஜுடைய தொழுகையை நிறைவேற்ற வேண்டும், தஹஜ்ஜுத் தொழுகை என்ற எண்ணத்துல என்ன செய்யறார், தூங்குறார். ஆனா என்ன செய்யறாரு, அப்படியே தூங்கிட்டாரு. அவருக்கு தஹஜ்ஜுடைய நன்மை உண்டு ஏன்னு சொன்னார் அவருடைய நியத்திற்கு காரணமா. அதுக்காக இடையில இருந்துருச்சுதான் வீர வேண்டது தூங்கக்கூடாது.
அதுதான் அறிஞர்களுக்கு சொல்லுவாங்க, படுக்கிற நேரத்திலே தஹஜ்ஜுடைய நியத்துல படுக்குவேன் சொல்லுவாங்க. நியத்துக்கு மிகப்பெரிய நன்மை இருக்கிறது. அதே சில வருகிறது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபே தபீஸாங்கிறவங்க அறிவிக்கிறாங்க, இன்னம துன்யாலி அர்பாத்து நஃபர். இவர் ஹதீஸுடைய வாசகங்கள் சொல்ல நேராயிரம் சுருக்கமா நான் சொல்றேன். இந்த உலகம் 4 வகையான மனிதர்களுக்கு உரியது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல 4 வகையான மனிதர்கள் இருக்காது. முதல் மனிதர் யாருன்னு சொன்னார், அபுது ரஸகஹுல்லாஹ் மாலவ் இல்மா. அல்லாஹ் தஆலா அவருக்கு செல்வத்தையும் கொடுத்திருக்கின்றார், இல்மையும் கொடுத்திருக்கிறார். இல்மு தான் வார்க்காரியை அல்லாஹ் கொடுத்தார். ஃபஹுவ யத்தகி ஃபீஹி ரப்பஹு. அவர் அந்த செல்வத்தின் விஷயத்திலே அல்லாஹ்வை அஞ்சுகின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? செல்வம் வந்தாவே தடம் மாறி போகக்கூடிய மக்கள் நிறைய இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்வான், இன்னல் இன்சான எப்போது மனிதன் வசதி உடையவராக ஆகின்றானோ அவன் வரம்பு மீறான் அல்லாஹ் சொல்லுவான். அது இல்லாம செல்வம் வந்தாலும் கூட இடத்தில் இருக்கின்ற எளிமின் காரணமாக அல்லாஹ்வை அஞ்சுகின்றார். இரண்டாவதாக பெருமானா சொல்லுவாங்க, அவர் உறவோடு சேர்ந்து வாழுகின்றார். கணவன் தோணை செய்வாங்க, உணவுகளை விட்டு ஒதுங்கி போறாங்க இல்லையா? அல்லாம இக்பால் சொல்வார், பணம் இல்லை என்றால் உன்னை உலகத்துக்கு தெரியாது, பணம் இல்லைன்னா உன்னை உலகத்துக்கு தெரியாது, பணம் இருந்தால் உனக்கே உன்னை தெரியாது. அப்ப பணம் எடுக்கிற நேரத்தில் செய்வாய், அவரு பாவமான காரியங்களை செய்கின்றார், உறவுகளை விட்டு என்ன செய்ய பிரிந்து வாழ்கிறார். இது என்ன செய்வார்? மக்களுடைய விலை. ஆஹா, அவடத்தை இல்மு இருக்க காரணத்தினால், மார்க்க கல்வி இருக்க காரணத்தினால அந்த செல்வத்தை கொண்டு அல்லாஹ்வை அஞ்சுகின்றார், உறவோடு சேர்ந்து வாழுகின்றார். மூன்றாவதாக பெருமானா சொல்லுவாங்க, அந்த செல்வத்திலே அல்லாஹ்வுடைய ஹக்கு என்ன என்பதை அவர் அறிகின்றார். அப்படின்னா என்ன? அந்த செல்வத்தை எப்படி செலவு செய்யணும், எதுக்கு செலவு செய்ய வேண்டும் என்பதாக அவர் அறிந்திருக்கிறார். அதை செய்யறாரு, செலவு செய்கின்றார். இதன் காரணமாக பெருமானா சொல்லுவாங்க, இவர் உயர்ந்த அந்தஸ்துக்குரியவர், இவர் உயர்ந்த அந்தஸ்துக்குரியவர், இவர் ஒரு மனிதர். இரண்டாவது பெருமானா சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா செல்வத்தை கொடுக்கவில்லை, அல்லாஹு தஆலா இல்மை கொடுத்திருக்கின்றார். ஆனால் இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, இவர் உண்மையான எண்ணமுடையவராக இருக்கிறார். இவர் உண்மையான எண்ணமுடையவராக இருக்கிறார். என்ன உண்மையான எண்ணம்? அந்த உண்மையான எண்ணத்தில் அவர் கூறுகிறார், அவர் கூறுகிறார், எனக்கு அல்லாஹு தஆலா செல்வத்தை கொடுத்திருந்தார், இவரை போல நான் அமல் செய்திருப்பேன் என்பதாக அவர் கூறுகிறார். சொல்லிவிட்டு பெருமானா சொல்லுவாங்க, இவருடைய நியத்தின் காரணமாக மேலே சொன்ன 2 பேருமே நன்மையிலே சமமானவர்கள். யாருக்கு அந்த இல்மை கொடுத்து செல்வத்தை கொடுத்த நல்ல வழியிலே செலவு செய்கிறாரோ அவரும், ஒருவருக்கு அல்லாஹ் தஆலா செல்வத்தை கொடுக்கவில்லை, இல்மை கொடுத்திருக்கிறார், இவர் சொல்கிறார், அல்லாஹ் எனக்கு கொடுத்தா நானும் செலவு செய்வேன் அவர் கூறுகிறார். பெருமானா என்ன சொன்னாங்க, அவர் சாதிக்கும் நீயா, அவர் உண்மையான நியத்தோடையவராக இருக்கிறார். அந்த உண்மையான நியத்தோடு அவர் கூறுகிறார், எனக்கு அல்லாஹ் கொடுத்தாரா செலவு செய்வேனே என்பதாக அவர் சொன்னார். 2 பேருமே நன்மையிலே சொல்வானவர்கள். மூன்றாவதாக பெருமானா சொல்வாங்க, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா செல்வத்தை கொடுத்தார், இல்மை கொடுக்கவில்லை, அதன் மூலமாக என்ன செய்கின்றார்? அந்த மனிதன் அல்லாஹ்வை அஞ்சவில்லை. மேல ஒரு 3 விஷயத்தை சொல்றான். அவர் அல்லாஹ்வை அஞ்சவில்லை, உறவோடு சேர்ந்து வாழவில்லை, அல்லாஹ் தஆலா எதுக்கு செலவு செய்ய சொன்னாலும் அந்த நல்வழியிலே அவர் செலவு செய்யவில்லை. ரொம்ப பாவமான காரியத்தில் அவர் செலவு செய்கின்றான். இவனை பற்றி பெருமானா சொல்வாங்க, இவன் தீய அந்தஸ்து உடையவன், இவன் தீய அந்தஸ்து உடையவன். 4வது பெருமானா சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா இல்மை கொடுக்கல, செல்வத்தை கொடுக்கல, ஆனால் இவன் என்ன செய்கின்றான் என்றால், இவன் அந்த 3வது மனிதரை பார்த்து என்ன செய்கிறான் சொல்றான், அல்லாஹ் தஆலா எனக்கு செல்வத்தை கொடுத்தா இவனை மாதிரி நான் ஜாலியா போய் ஜல்சா பண்ணுவேன், நான் ஜாலியா செலவு பண்ணிட்டு நல்லா இருப்பேன், எல்லா பாவத்தையும் செஞ்சு நல்லா அனுபவிப்பேன் என்பதாக இவன் சொன்னால், பெருமானா சொல்வாங்க, இவருடைய இந்த எண்ணத்தின் காரணமாக 3வது மனிதனை போன்று பாவத்திலே சமமானவனாக இருக்கிறான் பெருமானா சொன்னான். இருக்க சொல்ல வரவேனா, ஒரு மனிதனுடைய எண்ணம் எப்படி இருக்கின்றதோ அது போன்று அவருக்கு நன்மையும் கிடைக்கிறது, தீமையும் கிடைக்கிறது என்பது ஒரு செய்தி. ஏன்டாவதாக ஒரு செய்தி சொல்றேன், ஒரு மெல்ல எண்ணத்திலே நான் ஒரு காரியத்தை செய்யும் நேரத்தில் ஒருவேளை அந்த காரியம் முடிகின்ற இடம் தவறாக இருந்தால் கூட அதை நல்லதா அல்லாஹ் மாற்றுகின்றார். நல்லா விளைக்கிறேன். நம்ம நல்ல எண்ணத்தில செய்யறோம், நம்ம நல்ல எண்ணத்தில ஒரு உதவி செய்கின்றோம், ஆனால்
அது முடிகின்ற இடம் எதிர்பாராமல் தவறாக ஆகிவிட்டது என்றால் இவருடைய நியத்துக்கு எவ்வளவு ஒரு சக்தி இருக்கிறதையுமா, தீயதையும் நல்லதாக ஆக்குகின்ற சக்தி இருக்கிறார். ஹதீஸிலே புகாரி செய்தியிலே பெருமானார் கூறுகிறார்கள், பெருமானார் சொல்லக்கூடிய புகாரி செய்தியில் வருது 1421 ஹதீஸ். பெருமானார் சொன்னாங்க, முந்தைய காலத்துல ஒரு மனிதர் இருந்தார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, சொன்னார், நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்யறேன், நான் ஒரு தர்மம் செய்ய போறேன்னு அவர் சொன்னார். அவர் சொன்னாரு, நான் ஒரு தர்மம் செய்ய போறேன். அவர் சொன்னாரு, சொல்லிவிட்டு என்ன செய்யறாரு, இரவு நேரத்தில் என்ன செய்யறாரு, செல்வத்தை எடுத்துக்கொண்டு செல்கின்றார். எடுத்துக்கிட்டு போறவர் என்ன செய்யறாரு, ஒரு திருடனுடைய கையில கொடுத்துட்டார். சுருக்கமா சொல்றேன். அவர் செய்யறாரு, ஒரு திருடனுடைய கையில கொடுத்துட்டு வந்தார். காலையிலே மக்கள் பேசிக் கொண்டார்கள். திருடனுக்கு உதவி செய்யக்கூடிய மக்கள் பேசிக் கொண்டார்கள். அவர் செய்யறார், அவர் சொன்னார், அல்லாஹ் உனக்கு எல்லா பொருளும் சொல்லிட்டார். அவர் இரண்டாவது என்ன செய்யறாரு, இரண்டாவது நாள் என்ன செய்யறாரு சொல்றாரு, இன்னைக்கு நான் ஒரு தர்மம் செய்வேன், நான் இன்னைக்கு ஒரு தர்மம் செய்வேன் ஒரு செய்யறாரு. அந்த செல்வத்தை எடுத்துட்டு போறாரு. அந்த இடையே பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய கையில கொடுத்துட்டு வந்துட்டாரு. அவர் ஒரு ஜாதியத்தை ஒரு பேசி அவருடைய கையில அப்படியே தெரியாம கொடுத்துட்டு வந்துட்டார். அந்த காலத்துல உதவி பேசியாக மக்கள் இரவு நேரத்துல தெரியாம கொடுக்கக்கூடியது தான், யாருன்னு தெரியாம கொடுக்கக்கூடிய வளமை. அதாவது என்ன மக்கள் பேசிக் கொண்டாங்க, என்ன இன்னைக்கு ஒரு விபச்சாரிக்கு உதவி தர்மம் செய்யப்பட்டிருக்கிறா பேசிக் கொண்டார்கள். அப்ப அவர் சொன்னா, அல்லாஹ் உனக்கே எல்லா போலும், ஒரு வேசியினுடைய கரத்திலே இந்த சதக்காவை சேர்த்து வைத்த உனக்கே எல்லா போலும் அவர் விரும்பிட்டார். சொன்னார், நான் சதக்கத்தை இன்னைக்கு நான் சதக்கா செய்வேன் செய்தாரு. எடுத்துக்கிட்டு போறார். போயிட்டு பார்த்தா ஒருத்தர் கையில கொடுத்துட்டு வந்தாரு. அவருக்கு என்ன செய்யறது, அவரை காலையில பேசுறாங்க, ஒரு செல்வந்தருடைய கையில கொடுத்துட்டாங்க, யாரோ சதக்கா செஞ்சாங்க. அப்ப அவர் சொன்னாரா, அல்லாஹ் உனக்கே எல்லா போலும், தேசியின் கரத்திலே செல்வத்தை சேர்த்து வைத்த உனக்கே எல்லா போலும், ஒரு செல்வந்தருடைய கரத்திலே செல்வத்தை சேர்த்து வைத்த சதக்காவை சேர்த்து வைத்த உனக்கே எல்லா போலும் செல்விட்டார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கை மனிதனுடைய உருவத்திலே அனுப்பி அல்லாஹ் தஆலா அவருக்கு சொன்னாங்க, பெருமானா சொன்னாங்க, ஒருவரை அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கை அல்லாஹ் தஆலா மனிதனுடைய உருவத்தில் அனுப்புகின்றார். அவர் சொன்னாரா, கவலைப்படாதே, நீ செய்கின்ற தர்மத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா இந்த 3 பேருடைய வாழ்க்கையை மாற்றத்தை ஏற்படுத்தினார். அந்த திருடன் என்ன செய்தார், திருந்தி விட்டார். இப்படியெல்லாம் அல்லாஹ் கொடுக்கிறார், இப்படியெல்லாம் உதவி செய்யக்கூடிய மக்கள் இருக்காங்க சொல்லிட்டு திருடன் திருந்தினார். அந்த தேசியம் திருந்தினார். இந்த செல்வந்தன் கஞ்சனாக இருந்தார், அவன் படிப்பினை கேட்டான். இப்படியெல்லாம் உலகத்தை உதவி செய்யக்கூடிய மக்கள் இருக்காங்களே, நம்ம இவ்வளவு கஞ்சனாக இருக்கிறாங்க சொல்லி அவன் திருந்தியதாக அவனுக்கு நற்செய்தி சொல்லப்படலாம். பெருமானா சொன்னான், எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, நாம் நல்ல எண்ணத்தோடு ஒரு காரியத்தை செய்கிற நேரத்திலே ஒருவேளை நம்முடைய உதவியை பெறக்கூடிய மக்கள் தவறானவர்களாக இருந்து விட்டாலும் கூட அல்லாஹ் தஆலா நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தினார். ஏனென்றால் இவருடைய நல்ல நியத்திற்கு காரணம். இது இரண்டாவது செய்தி. மூன்றாவது செய்தியா சொன்ன, எல்லா மக்களின் மீதும் நல்ல எண்ணம் உடையவராக இருக்க வேண்டும். அடுத்த பார்த்து நேரத்துல நல்ல எண்ணங்களுடையவராக இருக்கு, தவறாத எண்ணங்களோடும் சந்தேக எண்ணங்களோடும் யாரையும் பார்க்க கூடாது. இந்த மக்களிடத்தில் இருக்கிற ஒரு பெரிய வியாதி, புதிய வியாதி. அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சூரத்துல் ஹுஜராத்தினுடைய 12வது வசனத்தில் சொல்வார், இறை நம்பிக்கையாளர்களே, தவறான எண்ணங்களையும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். அதிலே சில எண்ணங்கள் பாவமாக இருப்பதாக சொல்லி அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அதனால யாரையும் தவறாக சந்தேக கண்ணோட்டத்தோடு பார்ப்பதை மாற்றும் கடைசிகள். பெருமானார் நன்முபில் மூமின ஹைரா, ஒரு மூமின் இருக்கிற நல்ல எண்ணத்தோடு பார்வை இருப்பதாக பெருமானா சொன்னார். அதனால இந்த உலகத்துல யாரும் என்ன செய்யக்கூடாது, தவறான எண்ணத்தோடு தீய எண்ணத்தோடு பார்க்க கூடாது. அப்ப இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் 3 செய்திகள் சொல்லி இருக்கேன். ஒன்று, நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கின்றதோ அது போன்றுதான் இன்மை வரவேறி நம்முடைய வாழ்க்கையெல்லாம் அமைத்து வைக்கிறார்கள் ஒரு செய்தி. இரண்டாவதாக, நம்முடைய எண்ணங்கள் தூய்மையாக இருந்தால் நாம் செய்கின்ற காரியங்களிலே தவறுகள் ஏற்பட்டால் கூட அல்லாஹ் தஆலா இந்த மாற்றத்தை ஏற்படுத்துகிறான் என்பது இரண்டாவது செய்தி. மூன்றாவதாக, எல்லா மக்களின் மீதும் நல்ல எண்ணம் உடையவராக இருக்க வேண்டும் என்பது மூன்றாவது செய்தி. கேட்டதை கடைபிடிக்க அல்ல அல்லாஹ் அருள் வல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.